சொல்லிட்டாங்க சார். வந்து பார்த்தா கண்ணத்துலாம் காயமா இருக்கு, மூக்குல இருந்து வாயெல்லாம் ரத்தமா அப்படியே இருக்குதுங்க சார். அப்படியே அந்த பக்கம் ரத்தம் வந்துருக்கு. யாரும் வந்து பார்த்தா யாருமே காணுங்க சார். என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லலைங்க சார். ஸ்கூல்ல இருந்து இன்ன வரைக்கும் யாரும் வரல, யாருமே வரல. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம பண்ணாங்கன்னே தெரியலைங்க சார். எதுவுமே சொல்லாம என் பிள்ளைய கொண்டாந்து இப்படி போட்டுட்டு போயிட்டாங்க சார். அதுக்கு நீங்க தான் எனக்கு கேட்டு சொல்லணும் சார். அந்த ஸ்கூல் இருக்கக்கூடாது, அந்த ஸ்கூலை இழுத்து கொண்டு அந்த ஸ்கூலை நம்பி தானே நாங்கள் பிள்ளைய அனுப்புனோம். ஸ்கூலை நம்பி தான் நாங்கள் பிள்ளைய அனுப்பிவிட்டோம். ஆனால் உயிர் வர அளவுக்கு எல்லாம் நடத்தியிருக்காங்க. மூக்கு வாயில எப்படி ரத்தம் வரும் பிக்ஸ் வந்த பிள்ளைக்கு? அன்னத்துல எல்லாம் கிள்ளின மாதிரி காயம் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். வந்து பார்த்தா கண்ணத்துலாம் காயமா இருக்கு, மூக்குல இருந்து வாயெல்லாம் ரத்தமா அப்படியே இருக்குதுங்க சார். அப்படியே அந்த பக்கம் ரத்தம் வந்துருக்கு. யாரும் வந்து பார்த்தா யாருமே காணுங்க சார். என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லலைங்க சார். ஸ்கூல்ல இருந்து இன்ன வரைக்கும் யாரும் வரல. அண்மை செய்தி. மதுராபுரி வேங்கைப்பட்டியை சேர்ந்த அஸ்வந்த் என்ற 7 வயது சிறுவன் மர்ம மரணமானது நிகழ்ந்திருக்கிறது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம் அப்துல் சலாம், என்ன நடந்தது, விவரங்கள்? நிச்சயமாக சுபாஷ். சிவகங்கை மாவட்டம் திங்கம்நகரில் புதிதாக ஜெஸ்ரில் சிபிஎஸ்இ பள்ளி 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்த பள்ளியில் மதுராபுரி வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் மகன் அஸ்வின் வயது 7 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று வழக்கம் போல் பள்ளி வாகனம் வராமல் காரில் வந்து அஸ்வின் மாணவனை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாலை பள்ளி பணியாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மூலமாக பெற்றோரை தொடர்பு கொண்டு மாணவனுக்கு பிக்ஸ் வந்ததாகவும் சிங்கம்நகரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பதறி அடித்துக் கொண்டு மாணவனின் பெற்றோர் அரசு மருத்துவமனையில் சென்று பார்த்தபோது மாணவனின் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்தவாறு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து மாணவனின் பெற்றோர் கதறி அழுதனர். மாணவனின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது அனைத்து எண்களும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் அறிந்து விரைந்து வந்த சிங்கம்நகரி போலீசார் மாணவனின் உடலை கைப்பற்றி உள்ளனர். தற்போது திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் மாணவனின் உடலை பார்க்க வருகை தந்துள்ளார். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து மாணவனின் பெற்றோர் அவர்களது உறவினர்களும் திண்டுக்கல் காரைக்குடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சுபாஷ். சிறுவன் மர்மமாக மரணம் அடைந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.